அன்பான மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒருவனுடைய வாழ்வு அப்படிங்கிறது ஒரு கட்டடமாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா அஸ்திவாரம் அப்படிங்கிறது ஒரு கட்டடத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி என்னை நான் அப்புறம் என் பின்னாடி படித்தவங்களும் சரி, எனக்கு முன் பயின்றவங்களும் சரி, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த பெருமையெல்லாம் இந்த ஆசிரியர்கள் தான் செய்கிறோம். ஏன்னா நாங்கள் தொடக்கத்துலேருந்து இங்கே தான் படித்தோம். ஸோ அதனால் எல்லா பேருமே இவங்களுக்கு தான் செய்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஸ்டேஜில் எப்படி பேசணும், பிறர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், டிசிப்ளினாக எப்படி இருக்கணும், ஒரு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமுக்கு நம்ம போனால் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா ட்ரைனிங் இங்கே கொடுத்து தான் எங்களை அனுப்புனாங்க. அதனால தான் இப்போ நான் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் படிக்கிறேன் அப்படிங்கிற காரணம் அந்த படிப்பில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குறது இந்த ஆசிரியர்களாக. நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். 2014 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சு நான் போனேன். ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கும்போது எனக்கு சூழ்நிலை அமையல. ஆனால் இந்த நாள் எனக்கு இப்போவும் சரி 11th 10th 12th எப்போ என்னை எழுப்பி கேட்டாலும் அந்த ஸ்கூலில் எனக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் பேரில் செல்வி மேம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆரோக்கியதாஸ் சார், மாணிக் சார், இவங்க சொல்லுவேன். அவங்க கேட்பாங்க, எங்களெல்லாம் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் எனக்கு அஸ்திபாரமாக இருந்தவங்க இவங்க எல்லாரும் தான். கவிதை எப்படி எழுதணும், ஒரு சொற்பொழிவு எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து என்னை வளர்த்து விட்டவங்க இவங்க தான். சொல்லப்போனால் எனக்கு தாய் தகப்பன் எல்லாருமே இவங்க தான். இப்போ நான் 10 வருஷம் கழிஞ்சு வரும்போதும் கூட என்னை வந்து வேறொரு மனுஷனாக பார்க்காம அதே அன்பு அரவணைப்போடு வந்து என்னை வரவேற்றாங்க. இது எப்படியுமே நான் மறக்க மாட்டேன். இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.